ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஷின்சான் ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷின்சான் பார்த்தீங்கன்னா பார்க்கில் உட்காந்துருப்பான். நல்லா ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பான். என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யாருமே வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்லேருந்து நல்லா பிரைட்டாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் மாதிரி ஒரு பாண்டா வரும். ஷின்சான் அதெல்லாம் கண்டுக்காமல் இந்த ஹோட்டல்லேருந்து எப்படி வெளிச்சம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இருப்பான். என்ன ஃபஸ்ட்டு பாரு, என்னை பார்த்து ஷாக் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டாவும் கேட்டுட்டு இருக்கோம். அப்போ தான் சொல்லுவோம், நான் வந்து கோச்சேன், நான் தான் டிவியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான கார்ட்டூன், இன்னும் நான் பாப்புலர் ஆகணும், அதனால தான் இங்கே நான் அடிக்கடி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இது எதையுமே கேட்காம ஷின்சான் பார்த்தீங்கன்னா இந்த வெளிச்சம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருப்பான். இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா டிவி டெலிவிஷனாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாண்டா. அப்படியா அப்படின்னு சொல்லும் போது கசமா பார்த்தீங்கன்னா பார்க் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருப்பான் ஓடி. அப்போ தான் நான் தான் கோச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்கும் போது எப்படி இந்த பொம்மை பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும்போது இந்த ஷாக்கை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டா சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தான் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் டிவி சீரியலில் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், சினிமானே நல்லா போகும்போது கசமா சொல்லுவான், பேராசை ரொம்ப தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் வா உன்ட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லும் அந்த பாண்டா பார்த்தீங்கன்னா சூப்பராக டான்ஸ் ஆடும். கசாமெல்லாம் பார்த்து வாவ் சூப்பராக ஆடுறா அப்படின்னு சொல்லும் போது ஷின்சான் மட்டும் சொல்லுவான், உன்ட்ட எதுவும் மிஸ் ஆகுது நல்லாவே இல்லை அப்படிங்கும் போது பாண்டா அங்கே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். சரி வா வா நாங்கள் கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நேனி என்ட்ரி கொடுப்பா, வாங்க விளையாடலாம் அப்படிங்கும் போது அந்த பாண்டா பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துரும். நேனியும் நல்லா ஷாக் ஆகிடுவா, எப்படி இந்த பாண்டா ட்ரெஸ்ஸு பேசுங்குவா. அப்போ தான் எல்லாம் உட்காந்து நான் உனக்கு எப்படி ஃபேமஸ் ஆகுதுன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொக்கு கேம் கூட்டிடுவாங்க. நீ தான் இப்போ இந்த வீட்டை பேட்டி எடுக்கிற அப்படிங்கும் போது எல்லாம் சீரியஸாக உட்காந்துருப்பாங்க. பாண்டாவுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோதான் எனக்கு திறமையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலில் உட்கார போயிடும். அப்போ தான் கசாமா கூப்பிடுவான், தன்னம்பிக்கையை விட்டுறாங்கும் போது அது எஃபெக்டோட நான் தன்னம்பிக்கையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் மஜாவும் போச்சனும் என்ட்ரி கொடுப்பாங்க. ஃபாஸ்ட்டாக பார்க்கில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் இதான் உன் ஃப்ரெண்ட்ஸா, இப்போ வா எல்லாருக்கும் நான் திறமையை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டவும் மசம் போச்சனும் நல்லா ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ தான் சொல்லுவோம், நான் எப்படி ஃபேமஸ் ஆகுறங்கும் போது என்கிட்ட கேட்குறியப்பா, நானே ஃபேமஸ் கிடையாது அப்படின்னு மசாவை சொல்லிட்டு இருப்பான். சரி நான் உனக்கு சொல்லித்தரேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானை அழைச்சிட்டு போயிட்டு அவனோட வழக்கமான ஸ்டெப்பை போட்டுருவான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க, இந்த ஸ்டெப்பாக போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் ஆகிடும், அவங்க டிவியில் டெலிவிஷன் போயிட்டுருக்கோம், பேட்டி எடுக்க போவாங்க அந்த குட்டி பாண்டாவை. அப்போ தான் ஹாய் கோச்சன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஷின்சானும் ஜாலியாகிடுவான், ஹாய் கோச்சன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சானோட டான்ஸ் ஸ்டெப்பை போட்டுரும். பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. கசாமா வீட்டில் ஃபஸ்ட்டு ஷாக் ஆவாங்க, இந்த ஸ்டெப்பை பார்த்து இதையா போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. நேனி வீடு, அதுக்கப்புறம் மசா வீடும், மசாவும் ரொம்ப ஷாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் போச்சான் வீட்டை காமிப்பாங்க, இதில் நீங்கள் பார்க்கலாம் போச்சான் வீட்டை. அதுக்கப்புறம் ஷின்சான் அம்மாவும் ஹிமாவரி ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க, என்ன பண்ணி வச்சிருக்க ஷின்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோடும் புரியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்